ருசியான சுவையான பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வானொலி பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடாக இருக்குது. இதில் மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 240 மில்லிகிராம். இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் நல்லா பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செவந்து வர அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து சேர்த்து ஆற வச்சுருவோம். அதே கடாயில் நம்ம 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்து அதே மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு பாசிப்பருப்பு, அதாவது சிறு பருப்பு, இதையும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம ஒரு தட்டில் சேர்த்து ஆற வைக்கலாம். அடுத்து 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பையும் நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துருவோம். 1/2 கப்பு பொட்டுக்கடலையும் சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் இதை சூடு வர வரைக்கும் மட்டும் இந்த பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் இந்த பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்துருவோம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் இது காய்ஞ்ச கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சையாக கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா அதையும் நல்லா இது போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காஞ்ச கருவேப்பிலைனால ஈஸியாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கையில் இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்துருவோம். கூடவே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க பருப்போட அளவை பொறுத்து மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா இந்த படப்படன்னு வெடிக்கிறப்ப இந்த மிளகு அதோடு சேர்ந்து உங்களுக்கு இதாகும். அவ்வளோதான், இதையும் எடுத்துருவோம். அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம எடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு நம்ம வறுக்கணும். அதுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். நான் 1-2 நான் தட்டி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் தட்டில் இது போல் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் வந்து பொரிச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. நான் தூள் பெருங்காயனால நான் இப்படியே வெறுமனே அதிலே சேர்க்குறேன். இப்போ பருப்பு பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். கல் உப்பு நான் சேர்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் ஒரு சுற்றிட்டேன். இப்போ வறுத்து வச்ச பருப்பு நல்லா பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 தடவையாக நான் போட்டு அரைச்சிக்கிறேன். இதை பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக வந்து பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ 2வது தடவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நம்ம பொடி பண்ணிக்குவோம். பருப்பு பொடி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஆற வச்சுருக்கேன். இது போல் நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் நீங்கள் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.